வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அந்த ஸ்டாக் ஐட்டத்துல வந்து ஹெச்எஸ்என் அல்லது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்டர்ல போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு என்ன ஐட்டமோ அந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்க பர்டிகுலரா ஒரு ஐட்டம்னா நீங்க ஒரு ஐட்டத்துக்கு வந்து ஹெச்எஸ்என் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா மல்டிபிள் ஐட்டம்ஸ்க்குள்ள வந்து சேம் ஹெச்எஸ்என் தான், சேம் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் தான். அதை வந்து எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஜிஎஸ்டி ரேட் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கீழே ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரி பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் 12%க்கு என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க டீடைல்டா பார்த்துக்கலாம். 18%க்கும் நீங்க என்னென்ன ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க டீடைல்ஸா பார்த்துக்கலாம். ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஐட்டத்தோட ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் டேட் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெச்எஸ்என் ஓட அப்ளிகபிள் ஃப்ரம் எந்த தேதியிலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஹெச்எஸ்என் அப்படிங்கிறது நீங்க டீட்டெயில்டா இந்த ஸ்கிரீன் மூலமா நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரேட் 18% அப்படிங்கிற ஹெட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே வந்து சேம் ஹெச்எஸ்என், அதாவது 4 டிஜிட் ஹெச்எஸ்என்னா இருக்கு, சேம் ஹெச்எஸ்என்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே நம்ம ஒரே ஷார்ட்டா வந்து 4 டிஜிட்ல இருந்து 6 டிஜிட்டுக்கு எப்படி ஹெச்எஸ்என் மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஐட்டத்துக்கு நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அந்த ஐட்டத்துக்கு ஃபுல்லாமே மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ என்டர் கொடுத்துட்டு இங்க வந்து ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம 4 டிஜிட் தான் ஆல்ரெடி இருக்கு. ஸோ 4 டிஜிட்ல இருந்து நம்ம 6 டிஜிட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 அப்படின்னு 6 டிஜிட் நம்பரை நான் இங்க என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ கொடுக்கும்போது இங்க எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. கரண்ட் டேட் ஆஃப் கம்பெனி, டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி, டுடே டுமாரோ அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ டேட்டாவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் மாத்திக்கலாம். நீங்க வந்து ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் கொடுத்துட்டு டாக்ஸ் ஜிஎஸ்டி ரேட் வந்து டாக்ஸ் 18% ஆல்ரெடி இருக்குன்னா நீங்க அதே தான் யூஸ் பண்றீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல 12% மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இங்க வந்து 12 அப்படிங்கறத ஆப்ஷன் கிரியேட் பண்ணா போதும். நான் ஜஸ்ட் 12 அப்படிங்கறத கிரியேட் பண்ணிட்டேன். சேம் மாத்தும் போது சேம் அதே எஃபெக்டிவ் டேட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்க எந்த தேதியில இருந்து மாத்துறீங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் 18ல இருந்து 12க்கு மாத்தினேன் இல்லைங்களா? ஸோ அதனால மேல வந்து ஜிஎஸ்டி ரேட் பர்சன்டேஜ் வந்து 12ல வந்து அந்த ஐட்டம் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ எந்தெந்த ஐட்டம் அப்படின்னா நம்ம வந்து 20ன்னு மாத்துறோம் இல்லைங்களா? ஸோ பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கறத மட்டும் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 20 அப்படிங்கிற தேதியில நம்ம மாத்திருக்கோம். 12%ங்கிறதையும் நம்ம மாத்தணும். அதுவும் இல்லாம 4 டிஜிட்ல இருந்து 6 டிஜிட்டுக்கு ஹெச்எஸ்எனும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஹெச்எஸ்எனும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் ஐட்டத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஹெச்எஸ்எனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டியோட ரேட்டும் தேவைப்பட்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.